இந்த பொண்ணு இந்த பஸ்ல ஏறினதா சொன்னாங்க. எங்க சார்? இந்த பொண்ணு திருப்பதி பஸ்ல ஏறதுக்கு பதிலா மதுரை பஸ்ல ஏறிட்டாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால இறங்கிட்டாங்க சார். दृष्ट्यान काल परिदेवितुम् इमं मुहूर्तं दुःखानां द्रक्ष्यस्यन्तम् अनिन्दिते. பூச்சரம் சுந்தர காண்டமே, மழைத்துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. மனதில் கோத்திடும் ஆசை பூச்சரம் சுந்தர காண்டமே, மழைத்துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. அக்கினி வேள்வியில் குங்கும தாமரை சுந்தர பூச்சரம் சுந்தர காண்டமே, மழைத்துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. பூச்சரம் சுந்தர காண்டமே, மழைத்துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே. அக்கினி வேள்வியில் குங்கும தாமரை சுந்தர காண்டமே. அவங்க எதுக்கு வந்தாங்க? நான் ஒண்ணு கேட்டா நீ எதுக்காக இவளை பாக்குற? கேக்குறல, சொல்லு. சும்மா பாத்துட்டு போகதான் வந்தேன்னு சொன்னாங்கல்ல. சும்மா பாத்துட்டு போற பொம்பளை இல்லையா அவ? எல்லா இடத்துலயும் பத்த வச்சுட்டு வர்றவ இங்க ஏதோ பத்த வைக்க வந்தா? ஸ்னேகா ஏதோ பிரச்சனை இல்ல, ஊரு விட்டு ஓடி போயிட்டாங்களா அண்ணா? நீயும் ஸ்னேகாவோட ஓடி போயிருப்பேன்னு அண்ணியோட சொல்றாங்க அண்ணா. அவளை பார்க்கும் போதே இப்படி ஏதாவது இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஸ்னேகா எதுக்காக ஊரை விட்டு போகணும்? அப்படி என்ன நடந்துச்சு? அந்த அம்மா எதுக்கு அப்படி பேசினாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்னேகா ஊரை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டல மாமா. உன்னையும் கூட்டிட்டு போகாம தனியா ஓடி போயிட்டாலேன்னு டென்ஷன் ஆயிட்டியா? தீபிகா, அனாவசியமா பேசாத. நான் ஒன்னும் அனாவசியமா பேசல. ஒருவேளை நீங்க வராம போயிருந்தா
இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஸ்னேகாவோட ஓடி போயிட்டு தான் சொல்லிருப்பாங்க. ஆனா ஸ்னேகா ஓடி போனதுக்கு காரணம் தெரியுமா? அவ மாமாவோட தகாத உறவு வச்சிருந்தாளாம். வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதும் யாரையும் பார்க்க இஷ்டம் இல்லாம ஓடி போயிட்டா. வாய மூடு. பைத்தியக்காரத்தனமா பேசுனா பல்ல உடைச்சிருவேன். நான் வாய மூடிட்டா மட்டும் ஊர்ல எல்லாரும் பேசாம விட்டுருவாங்களா? நெருப்பு இல்லாம புகையாது. எந்த தப்பும் பண்ணாம ஸ்னேகா வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. இப்பவாது புரிஞ்சுதா அவ கேரக்டர் எப்படின்னு? இன்னமும் அவளை போய் மனசுல வச்சுக்கிட்டு ஆராதனை செய்யணும்னா அப்படியே செஞ்சுக்கோ. நீ எல்லாரையும் சாதாரணமா சமாளிச்சு சமாதானம் பண்றதுக்கு நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்லடி, பெரிய தப்பு. இனி ஒரு நிமிஷம் கூட நீ எங்க கூட இருக்க கூடாது. பாட்டி, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி ஒருத்தியை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன பாட்டி இது? இவளோட முகத்துல முழிச்சாலே நமக்கு பாவம். இனி இந்த ஜென்மத்துல நான் உன் முகத்துல முழிக்கவே விரும்பல. விடு. நான் தான் தம்பி. ஸ்னேகாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஃபோன் பண்ணேன். சாரி அங்கிள், இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. என்னன்னு சொல்லுங்க தம்பி. அங்கிள், ஹைவேல ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல இருந்தவங்க எல்லாரும் எரிஞ்சு போயிட்டாங்க. ஸ்னேகாவும் அந்த ஆட்டோல இருந்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. அங்கிள், நீங்க ஒரு தடவை வந்து அடையாளம் காட்டினீங்கன்னா அது ஸ்னேகாவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நான் ஸ்பாட்டுக்கு போனதும் உங்களுக்கு கால் பண்றேன். ஹலோ, ஸ்னேகா, செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா? அநியாயமா ஒரு பொண்ணோட சாவு காரணமாக்கியடா. கிட்ட வந்தா கொன்னே போடுவேன். சுந்தர காண்டமே
மாட்டாமா. ஆக்சிடென்ட்ல அவ செத்துட்டாளாமா. ஸ்னேகா நம்மள ஒரேடியா விட்டுட்டு போயிட்டாமா. ஐயோ ஸ்னேகா ஐயோ ஸ்னேகா ஸ்னேகா என்ன சார் லைசன்ஸ் தானே, அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? நான் வாங்கி கொடுத்துறேன். என்னாச்சே, வீட்டுல யாரோ செத்து போட்ட மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னது வீட்ல யாரோ செத்துட்டாங்களா? என்னடா உளறற? டேய் ஒண்ணு டேய் விட்றா டேய். என்னடா நார்மல் இதெல்லாம் செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா? அநியாயமா ஒரு பொண்ணோட சாவுக்கு காரணமாக்கியடா. என்ன பாரு. டேய் கிட்ட வந்தா கொன்னே போடுவேன். டேய் நீலாம் ஒரு மனுஷனடா? உன்னோட வண்டவாள வெளியே தெரிஞ்சிருன்னு அநியாயமா ஸ்னேகாவால பழி போட்டு வர்றீங்க. உன்ன என்ன பண்ற பாரு. டேய் பேசாத. என்னடா நினைச்சீங்க? பத்தி உனக்கு தெரியாது. ஸ்னேகா வீட்டை விட்டு போனதுக்கே நீதான்டா காரணம். டேய் உன்னால வீட்டை விட்டு போன ஸ்னேகா எங்க போனான்னு தெரியுமா? ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாடா. அநியாயமா அவரோட சாவுக்கு காரணமாக்கியாடா. உன்னை சும்மா விட மாட்டேடா. டேய் நீலாம் மனுஷனாடா? டேய் உன்னை ஸ்னேகா செத்து போயிட்டா அதுக்கு நான் காரணமாயிடுவேனா? என்னடா பேசுற சோம்பேறி? ஸ்னேகாவை நானா போய் கொலை பண்ண? அவ செத்துறா நான் என்னடா பண்றது? ஏய் வாயை மூடுடா. என்ன பேசுற? இது கையங்க பேசுறேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அவ்வளவுதான் சாகடிக்க விட மாட்டேன்டா. நீ செஞ்சு போச்சு. டேய் இதுக்கு மேல தப்பு பண்ண உன்னை கொன்றுடா. என்ன நினைச்சீங்க? ஏய் நீ செஞ்ச கேவலமான காரியத்தாலதான் எங்க ஸ்னேகாவை எழுந்து நிக்கறாங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. அன்னைக்கு கையும் களவுமா மாட்டிட்டான்னு எல்லாரும் சேர்ந்து ஸ்னேகாவை திட்டினீங்கல்ல. இப்ப என்ன அவர் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க? ஏய் எல்லாத்துக்கும் நீதானே காரணம். தங்கச்சி இறந்துட்டாங்கிற வேதனை கொஞ்சம் கூட இல்லாம இப்ப கூட புருஷனுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கியா? உன் தங்கச்சி எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். உன் புருஷன் எப்படிப்பட்டவன்னு கூட உனக்கு தெரியும்டி. உன் புருஷன் அவன் மேல பழிய போட்டா அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி உன் தங்கச்சியை நீ அசிங்கப்படுத்தி பேசினியடி. உன் புருஷனுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கிறே தவிர தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போச்சுங்கிற வருத்தமே கொஞ்சம் கூட இல்லையடி உனக்கு. வாணி இதுங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. இதுங்கள்ட்ட என்ன பேச்சு? நீங்க சும்மா இருங்க. அடியே நீ நாசமா போய்டுவடி. நீ நல்லவே இருக்க மாட்டே. நீ நாசமா போய்டுவ. நாசமா போய்டுவ. வாணி நில்லு. ஏய் அமைதியா இரு. வாணி நீ நாசமா போய்டுவடி. நீ நல்லா இருக்க மாட்டே. நான் நீ சொன்ன மாதிரி ஆயிடுவேன். நீ மட்டும் நல்லா இரு. விடுடி. அழாதீங்க. அடியே அழாதீங்க. நீ நல்லா இருக்க மாட்டேடி. நீ நாசமா தான் போவே. நீ நல்லா இருக்க மாட்டே. நீ நல்லா இருக்க மாட்டே. அம்மா வாணி போதும் நிறுத்துறியா? என்னங்க
ஸ்னேகாவே போனதுக்கு அப்புறம் இனிமே இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி பிரயோஜனமே இல்லைங்க. வாங்க வாங்க, கடைசியா ஸ்னேகாவோட போனதையாவது பார்த்துட்டு வரலாம். வாங்க சோபி, வாமா. வாங்க. ஐயோ, 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 ஐயோ. கடவுளே, இந்த கொடுமையை பார்க்கதானா நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன். என் புருஷனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம பண்ணிட்டேன். ஒரே வீட்டுக்குள்ள இவங்க எல்லாரும் விரோதிங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்களே. அம்மா ஸ்னேகா, என்னை எதுக்காகமா தனியா விட்டுட்டு போயிட்டு? ராஜா, ஸ்னேகா செத்து போயிட்டாளா? செத்து போயிட்டாளா? ஸ்னேகா, என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா. ஸ்னேகா, இந்த ஸ்னேகா சாகல. எங்க ஸ்னேகா சாகல. இல்ல, எங்க ஸ்னேகா சாகல. ஸ்னேகா சாகல, எங்க கூட தான் இருக்கா. இங்க ஸ்னேகா வீட்ல இருந்து வந்திருக்காங்க. குட் மார்னிங் சார். நான் அப்புறமா கால் பண்றேன். ஸ்னேகாவோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. மார்ச்சரிக்கு கூட்டு போய் காமிங்க. எஸ் சார். வாங்க சார். பாடி நல்லா எரிஞ்சு போயிடுச்சு, பார்த்து சொல்லுங்க சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது சார்.
பாடி பக்கத்துல கிடைச்ச திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா? கொண்டு வர சொல்றீங்க சார். வெயிட் பண்ணுங்க சார். நாங்க இப்பவே பாடி பக்கத்துல கிடைச்ச எல்லா பொருளையும் உங்களுக்கு கொடுத்துறோம். இந்தாங்க சார். பாடி பக்கத்துல பேக்ல இருந்த பொருள் தான். சரி. இந்த பாடி ஸ்னேகாவோடதான். ஸ்னேகாவோடதான். மனதில் கோத்திடும் ஆசை பூச்சரம் சுந்தர காண்டமே மழைத்துளி பொறுமையை முத்தென மாற்றிடும் சுந்தர காண்டமே